இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய அஸ்வமேஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவாகிய அஸ்வமேஷியாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மணி நேரத்தினுடைய செய்திக்காக பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த நாளுக்குரிய இந்த மணி நேரத்தின் செய்தியில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். சந்தோஷமான செய்தி. ஆனால் இது யாருக்கு சொன்னார்? 6வது வசனத்தை வாசிங்க. கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை யார் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென். கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை யார் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவளை பார்த்துதான் பரலோகத்தின் தேவன், கீழே நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு விரோதி பெருகிட்டே இருக்கிறான். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் விரோதி பெருகிறான். என்ன காரணம் அப்படின்னா, நாம் இன்னும் தேவனுடைய சித்தத்தின்படி யெகோவா மனவிருப்பத்தின்படி நாம் வாழல. அப்படி வாழ்ந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, எந்த நாசியில் சுவாசமுள்ள மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசனுடைய கிரியாக இருந்தாலும் சரி, அதை நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா கீழ்ப்படுகிறது இல்லை. பரலோகத்தின் தேவன் உங்களை ஏன் அழைத்தார் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கணும். எதுக்கு அழைச்சார் அப்படின்னா, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே அழைத்தார். அதை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். முக்கியமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான சபைகள் இருக்கிறது. இந்தியாவில் கோடிக்கணக்கான சபைகள் இருக்கிறது. சபைகள் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சுமார் 30,000 முதல் 40,000 பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் என்னையும் உங்களையும் அழைத்ததற்கு காரணம் உங்களுடைய பரிசுத்தமோ என்னுடைய பரிசுத்தமோ அல்ல. அவருடைய சுத்த கிருபையினால் உங்களையும் என்னையும் அழைத்து வேறுதிரித்து கொண்டு வந்திருக்கிறார். அறியாமல் இருந்த நமக்கு, நினையாமல் இருந்த நமக்கு அவருடைய நாமத்தை அவர் நமக்கு தரிப்பித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இது அவருடைய சுத்த கிருபை, நம்முடைய பலமோ பராக்கிரமோ அல்ல. இன்றைக்கு அநேகர் இந்த நாமத்தையும் இந்த தேவனையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், அவர்களை பிசாசானவன், இப்பிரபஞ்சத்தின் அதிகாரியானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறபடியினால் சத்தியத்தை உணராமல் இருக்கிறார்கள். நான் இப்போது ஒரு கைப்பிரதி எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த கைப்பிரதி என்னவென்று சொன்னால், தமிழர்களின் இயேசு ஆங்கிலேயர்களின் ஜீசஸும் இந்த பூமிக்கு கடந்து வந்த போது எந்த நாமத்தில் வந்தார்? இதுதான் ஹெட்டிங். தமிழர்கள் இயேசு என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அது சரி. ஆனால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் கடந்து வந்தபோது அவர் எந்த நாமத்தில் கடந்து வந்தார்? இதை அறிகிற அறிவு
இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு தேவை. ஏனென்றால் யூதர்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது. ஏனென்றால் நான் சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தபோது யூதர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் இயேசு என்றோ ஜீசஸ் என்றோ சொல்வதில்லை, அவர்கள் யாஷுவா என்றே சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள் அந்த யாஷுவாவை இயேசு என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். ஆங்கிலம் பேசக்கூடிய அமெரிக்கர்கள் ஜீசஸ் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இப்படி உலக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்தை வித்தியாசமான கோணங்களில் வித்தியாசமான பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிற போது தேவன் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஆதியிலே வார்த்தை இருந்தது, கடைசி அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறோம். 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பிறக்கவில்லை. வெளிப்பட்ட போது அவருக்கு பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் என்ன? ஏனென்றால் நாசியில் சுவாசமுள்ள மனிதனுக்கு தேவாதி தேவனாகிய அந்த தேவகுமாரனுக்கு பெயர் வைக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. பரலோகத்திலிருந்து பெயர் கடந்து வந்தது. அந்த பெயர் என்ன என்பதை அறிவது மிக மிக முக்கியம். இயேசு என்ற பெயர் 100 வருடங்கள் ஆகவில்லை. ஜீசஸ் என்ற பெயர் 400 வருடங்கள் ஆகவில்லை. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் அவதரித்த தேவகுமாரனுக்கு நானும் தேவகுமாரன் என்றே சொல்லுகிறேன். குமாரன் என்றால் என்ன என்று அனைவருக்கு தெரியாது. பிலிப்பியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது உங்களுக்கு தெரியும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷர் சாயல். அப்படி அடிமையின் ரூபம் எடுத்துதான் மனுஷ சாயலாக மாறினார். நம்ம எல்லாம் சொல்லுவோம் யாஷுவா, அதுவும் இல்லை, அந்த இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கவே இல்லை, ரோட்டங்கரையில் பிறந்தார். இதுதான் சத்தியம். பார்க்குறாங்க, என்ன இவரு இப்படி பேசுறார் அப்படின்ட்டு. எஸ், ஆமென். அவர் ரோட்டங்கரையில் பிறந்தார். பிறந்த தேவனை அடைக்கலம் தேடினார்கள், எங்கே கொண்டு போய் உட்கார வேண்டும் என்று சொல்லி. அப்படி அடைக்கலம் தேடப்பட்ட போதுதான் ஒரு தொழுவம் கிடைத்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர் பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில் அல்ல, பிறந்த பின்பு கொண்டு போகப்பட்டதுதான் மாட்டுத் தொழுவம். அப்படி அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவர். அந்த தேவனுக்கு இந்த பூமியில் நாசியில் சுவாசமுள்ள எவனுக்கும் கொடுக்காத அதிகாரம் பரலோகத்திலிருந்து கடந்து வந்தது. அவர் யாஷுவா மேசியா என்று. ஆனால் அவனுக்கு இஷ்டப்பட்டபடி அவன் பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும் 7 பேர் மாறிடுச்சு, ஆங்கிலத்தில் 2 பேர் மாறிடுச்சு. ஏன்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். இதை நம்ம புரியணும். முதல்ல நமக்கு செம்மையான தோன்றுகிற அந்த எண்ணத்தில் தேவனுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறோம். யார் தேவனுக்கு அப்பா? நீயே பெரும்பாவி, உன் தாய் உன்னை இந்த பூமியில் ஈன்றெடுத்த போது நீ பாவத்தில் பிறந்தாய். பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவியாக இருக்கிற நீ பரிசுத்தராகிய தேவனுக்கு பெயர் சொல்ல முடியுமா? பெயர் வைத்து அழைக்க முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் பெயர் வைத்துக் கொண்டு கபிரியல் தூதனால் உரைக்கப்பட்ட அந்த பெயரை பொய்யாக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி? நான் வேதத்தில் நம்முடைய மொழிபெயர்ப்பாளர் ஆறுமுக நாவலரால் எழுதப்பட்ட வேதத்தில் எவ்வளவு சமஸ்கிருத வார்த்தை இருக்குது அப்படின்னு யோசித்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். எவ்வளவு ஹிந்தி வார்த்தை இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன்.
அப்பா, இதில் இருக்கிறது 50 குறைஞ்சது 5000க்கு மேலே வார்த்தைகள் சமஸ்கிருதம் ஹிந்தி வார்த்தை இதுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? எந்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தை அநாகரிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். கேட்டால் இவன் பைபிளை பொய் சொல்கிறான், பைபிளை சரியில்லைன்னு சொல்கிறான், இவன்கிட்ட இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றாங்க. இல்லை, இது சத்தியம். இங்கே இருக்கிற வார்த்தை ஹிந்தி வார்த்தை இருக்குது. எப்படி தமிழ் மொழியில் ஹிந்தி வார்த்தை வந்துச்சு, இங்கே சமஸ்கிருத வார்த்தை இருக்குது. எப்படி இந்த வேதத்தில் சமஸ்கிருதம் வந்துச்சு அப்படின்னா, ஆறுமுக நாவலர் சைவ மத பூஜாரி, அவர் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய தேவனை உள்புகத்தினார். பராபரன் என்று சொன்னால் எந்த நாமம், சர்வேஸ்வரன் என்று சொன்னால் எந்த மொழி, இதை யோசிக்கணும். முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வேதத்தில் அந்த வேதத்தினுடைய பெயர் தம்புரான் வணக்கம். தம்புரான் என்றால் யார், அந்த மொழி எந்த மொழி, அந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியாது. ஆனால் அப்படியே நம்பிக்கிட்டு இருப்போம். இதனால தான் இன்னைக்கு இயேசு என்ற வார்த்தை வரைக்கும் ஏன் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியணும். அறிவில்லை. அதனால தான் தேவன் சொல்றாரு, நீ என்ன தேடுனா உனக்கு இருக்கிற சத்துருக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தரேன். முதல்ல நாம தேவனை தேடணும். தேவன் நமக்கு நிச்சயமாய் உணர்த்தி தருவார். இன்னைக்கு அநேகர் தேவனை தேடாமல் வேதாகம கல்லூரியில் படித்த பாடங்களை நம்புகிறார்கள். நானும் படித்தேன், MTH வரைக்கும் படித்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அதை நம்பல. நான் வேதத்தை நம்புகிறேன். வேதத்தில் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வேதத்தை முழுமையாக நம்புகிறேன். அந்த வேதத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. இன்னைக்கு இயேசுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, ஜீசஸ்ன்னு சொல்கிற கூட்டம் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்பாத அப்படின்றார். நான் இருக்கிறேன், கவலைப்படாத. இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி உன்னை உயர்த்துவேன், உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறதுல பரலோகத்தின் தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுனுடைய போராட்டம், நமக்கு விரோதமாக இருக்கிற கடன் பிரச்சனை, நமக்கு விரோதமாக இருக்கிற அடிமைத்தனம், அத்தனை முறியடிக்க என் தேவனால் ஆகும். ஆனால் நாம் அவரை முழுசா தேடணும். அல்லேலூயா. நம்ம தேட மாட்டோம். இங்கே தான் சிக்கலுங்க. ஏன்னா நம்ம விருப்பத்தின்படி நடக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எப்படி? இதான் உண்மை. நாம தேவனுடையவர்களாக இருக்கணுங்க. சும்மா அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸ் இல்லை. அதான் தேவன் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் ஒரு நாளும் என் சமூகத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. சொல்றதல்ல, செயல்பாடு என்ன, எண்ணங்கள் என்ன, இதை சரியாக கவனிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் எப்படி இருந்தேன்? ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் சிந்திக்கிறது இல்லை. காலையில் எந்திரிச்சா பரலோகத்தின் தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ராத்திரி ஆனால் இன்றைக்கு என்னுடைய பகல் வேளையில் தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் என்னிடத்தில் என்ன இருந்தது, தேவனுக்கு விரோதமான கிரியைகள் என்னிடத்தில் என்ன இருந்தது என்பதை சோதித்து பார்த்து அன்றைய தினமே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நித்திரைக்குள் கடந்து போக வேண்டும். காலையில் எழுந்து, ஆண்டவரே இந்த நாள் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி இருக்க என்னை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை தொடங்கினால் உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நாம் அதை செய்வதில்லை. 5 அறிவு படைத்த மிருகங்கள் எப்படியோ அப்படியே 6 அறிவு படைத்தவனும் அப்படியே இருக்கிறான். வாழ்க்கை என்பது என்னவென்று தெரியவில்லை. ஏன் இன்னைக்கு போயிட்டு இருக்கவங்களை ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுமா? அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. என் மனைவி கொஞ்ச நாளில் சொல்லிட்டு விட்டாங்க, பார்த்து போங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன், பார்த்து போங்க அப்பா, என்ன போக்கு போறீங்க. அவளுக்கு பின்னாடி இருந்த நேரம் பயம். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை வழிநடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கு.
எனக்கு அது பயமும் இல்லை. ரெண்டாவது, மரணத்தை குறித்தான பயம் எனக்கு இல்லை. நான் இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அப்போ எனக்கு பயம் கிடையாது. என் தேவன் என்னை நடத்துகிற வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் கூப்பிட்டா அவருடைய சமூகத்தில் போகணும், அதுக்காக நான் தயாராக இருக்கிறேன். இப்போ எனக்கு விரோதமான சத்துருக்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் இவங்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அல்லேலூயா. யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கப்பா என்னோடு கூட இருக்க, எனக்கு என்ன பயம்? சிலருக்கு ராத்திரி நேரத்தில் வெளியில் போனால் பயம் இருக்கும். பயத்துக்கு உடனேயே சின்ன பிள்ளைகளை கூட கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற தைரியம் இவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அதை குறித்தான பயம் தெரியாது. இது என்னது, பிசாசா இல்லை வேற எதுவா, அது தெரியாது. அதனால் அது தைரியமாக இருக்குது. அந்த தைரியத்தில் பெரியவங்க நடந்து போகிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு தைரியம், என் தகப்பனார் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த தைரியத்துக்குள்ளே நீ வந்தால் போதுங்க, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் பறந்துடும், உனக்கு இருக்கிற போராட்டங்கள் பறந்துடும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏன் உன்னை கடன் தொல்லை, கஷ்டங்கள், போராட்டங்கள், பிசாசனுடைய கிரியைகள், வியாதி, பலவீனம் ஏன் உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது? இதுக்கு காரணம் என்ன? பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா உபவாசம் இருக்கிறேன், நல்லா பிரசங்கம் பண்றேன், ஆனா என் வீட்டில் என் குடும்பத்தில் என்னட்ட பிசாசு போராட்டம்னா என்ன காரணம்னு கேட்கிறேன். ஏன் எனக்கு இந்த அடிமைத்தனம்? ஏன் பிசாசு என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்? என் எதிராளியை ஜெயிக்கக்கூடிய பலன் எனக்கு ஏன் இல்லை? பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, போராட்டத்தோடு இருக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணுனா யார்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க? போராட்டத்தோடு இருக்கிற நீங்கள் பிரசங்கம் பண்ணுனா யாருடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறீங்க? எனக்கு இது அறியணும். பிரைஸ் யாசுவா. நான் சொல்கிறது புரியலையா? இப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் இருக்கீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. பைபிள் வாசிச்சா அதற்கான சரியான விளக்கத்தை பிசாசு உனக்கு கொடுப்பானா? இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வேதத்தை பரிசுத்த ஆவி கொண்டு வாசித்தால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விளக்கி தருவார். அப்படி இருக்கட்டும், நீ பிசாசு போராட்டத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்போ தேவ சமூகத்தில் முழு இருதயத்தோடு கடந்து வந்தால் மட்டும் தேவன் உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து விலக்குவார். வாக்குறுதி கொடுக்கிறார். நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆகா, தேவன் என்னுடைய பிரச்சனையெல்லாம் மாற்ற போறார், என்னுடைய சத்துருக்களை எல்லாம் விலக்க போறார். சும்மா பொய்யுங்க. வாக்குத்தத்தம் ஒன்று கிடையாது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னாச்சு? பிரைஸ் யாசுவா. கிடைக்கலையே. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் உனக்கு நீ இது எனக்குத்தான் என்று சொல்லி சுதந்திரமாக்கி கொண்டால் உனக்கு விடுதலை வந்துவிடுமா? இல்லை. உன்னுடைய நடை உடை பாவனை தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் மட்டுமே வார்த்தை உன்னில் வெளிப்பட்டு கிரியை செய்யும். இல்லையானால் அது கிரியை செய்யாது. அதனால தான் சொல்றாரு, தேவன் யா என்னுடைய பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? முடியாது. எவனுக்கு தைரியம் இருக்காதுங்க. அப்ப இன்னைக்கு பிசாசு எப்படி வந்திருக்கிறான்? பாவம் எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறது? பாரம்பரியம் எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறது? விக்கிரகத்தினுடைய கிரியைகள் எப்படி நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கிறது? பேச்சில் நம்ம எல்லாருமே கில்லடி, ஆனா செய்கையில நம்மை போல பாவி ஒருத்தனும் இல்லை. ஆனா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுடுங்க, பாவியோடு சேருகிறவன் பாவியாவான், பிசாசோடு சேருகிறவன் பிசாசாவான். நீ எந்த குணத்தில் உன்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரியணும். நான் நேசிக்கிற என்னுடைய நேச சகோதரன் சகோதரி அவன் என்ன குணத்தில் இருக்கிறானோ அந்த குணம் என்னை பின்தொடரும். அப்படியானால் உனக்கும் எனக்கும் பந்தம் எப்படி? உன்னுடைய ஐக்கியமும் என்னுடைய ஐக்கியமும் எப்படி? ஏன் அவங்கிட்ட இருக்கிற மாதிரி என்னட்டையும் பிசாசு இருக்குது அப்படின்றதை என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஏன் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி பாவம் என்னையும் பின்தொடருகிறது, என்ன காரணம் என்று யோசித்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. கேட்டால் நான் பரிசுத்தவான் ஆனபடியினால் என்னை பிசாசு ஒன்றும் செய்யாது. வேதம் கேட்கிறது. பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம்?
கேட்டதல்லவா? அப்ப பரிசுத்தவானா இருக்கிறவன் ஒருவன் அசுத்தத்தோடு சேர்ந்தால் அந்த அசுத்தம் அவனை பிடிக்கும் என்பதை ஏன் மறந்து போகிறாய்? சிவா, என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயா உட்கார்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவி பிசாசு பிடித்து ஆடுகிற போது அவர் கேட்கிறார், மந்திரவாதியால் அனுப்பப்பட்ட பிசாசே, நீ ஏன் வந்தாய் சொல், உனக்கு என்ன, வெளியே போ, மந்திரவாதி அனுப்புனா நீ வந்துருவியா? ஜெபம் பண்ண தெரியல. அடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே இந்த மகளுடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும். எதுக்கு? என்ன ஜெபிக்கணும்னு தெரியல. இன்னைக்கு அநேகருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. தயவு செய்து சொல்றேன், ஜெபிக்கிற கலை வேற, ஜெபம் என்பது வேற. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ பிசாசட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி என் தேவனிடத்தில் பேசிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நீ பாவத்தோட இருந்து தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. பாவம் செய்கிறவனுக்கு தேவன் ஒரு நாளும் இரக்கம் பாராட்டுவதில்லை. பாவம் செய்கிறவனோடு தேவன் இடைபடுவது இல்லை. என்றைக்கு நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வரையோ அப்ப தேவன் ஒன்னில் கிரியை செய்வார். அதுக்காக தான் சொல்றாரு, உனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசா இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அது பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, அது விக்கிரகமாக இருந்தாலும் சரி, உன்னை சேதப்படுத்தாது. அது என்னால் உண்டான கூட்டம் அல்ல. அல்லேலூயா. அப்ப நீ அதை விடணும்ல. நான் செய்கிற பாவத்தையே செஞ்சுட்டு இருப்பேன், ஆனா பிசாசு போயிடும்னு சொன்னா, விக்கிரகம் போயிடும்னு சொன்னா போயிருமா? இல்ல, போகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒன்னிட்ட தேவன் விரும்புகிற வித்தியாசத்தையும் பரிசுத்தத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நீ நிசாரமா போய் என்ன செய்யற? ஜெபம் பண்ற, நிசாரமா போய் பிரசங்கம் பண்ற, நிசாரமா போய் பைபிள் எடுத்து பைபிளை வாசிக்கிற, உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறியா? உன்னுடைய பாவங்களை விட்டு இருக்கிறியா? இல்லையே. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைக்குட்படுத்தி இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யாருக்குன்னு தெரியுதா? இப்போ பாவிக்கு இல்ல, அடிமைக்கு இல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, பரலோகத்தின் தேவன் சொல்றார், முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட ஜனத்திற்கு, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை எல்லாத்தையும் தேவன் ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சும்மா கொடுக்க மாட்டார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் என்னை நடத்தும் ஆண்டவரே, கண்ணை அடைச்சிக்கிடுவோம், கையை வசனத்தில் வச்சுக்கிடுவோம், பரலோகத்தின் தேவனை கூப்பிட்டு கேட்கிறோம். எந்த தேவனிட்ட கேட்கிற? இப்பிரபஞ்சத்தின் தேவனிடத்தில் கேட்கிற. ஆமென். அது சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல. ஏனென்றால் நீ இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறபடினால், அடிமை கூப்பிட்டால் எஜமான் தான் பதில் கொடுப்பார். நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறையோ, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீ யாருக்கு அடிமையா இருக்கிறையோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடும் போது உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எஜமான் உனக்கு பதில் கொடுப்பார். அப்ப நீ தேவனுக்கு பிள்ளையாக இருந்தால் தேவன் அந்த சத்தத்தை கேட்பார். பிசாசுக்கு பிள்ளையா இருந்தால் பிசாசு அந்த சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்றார் இந்த வசனம், பிசாசுக்கு அடிமையானவர்களுக்கு அல்ல, பாவத்திற்கு அடிமையானவர்களுக்கு அல்ல, பாரம்பரியத்திற்கு அடிமையானவர்களுக்கு அல்ல. யாருக்கு? பரலோகத்தின் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மகிமைக்குட்படுத்துகிற ஜனத்திற்கு மட்டும். அவன் மட்டுமே சத்துருடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்வான். எல்லாராலும் சத்துருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 118வது சங்கீதம் அதனுடைய 6-7 ஆகிய வசனங்களை வாசிங்க. யா என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் யா என் பட்சத்தில் இருக்கிறார்? என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். ஆமென். யாவாகிய தேவன் என்னுடைய அருகாமையில் இருக்கிறபடியினால் நாசியில் சுவாசமுள்ள ஒரு மனுஷனாலும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஏன்? என் தேவன், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எனக்கு தீங்கு உண்டாகாது. ஆமென். இந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? அப்ப நம்மளை பரலோகத்தின் தேவன் அழைச்சிருக்கிறாரா? முதல்ல முன்குறிச்சாரா? ரெண்டாவது அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அழைப்பு நிமித்தமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? நீதிமானாக்கப்பட்ட நாம் மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு தாயத்தமாக இருக்கிறோமா? இது இல்லை அப்படின்னா தேவன் என் பட்சத்தில் இல்லை. என் பட்சத்தில் தேவன் இருந்தால், யாவாகிய தேவன் என்னோடு கூட இருந்தால், எனக்கு விரோதமாய் எந்த சத்ருவும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம், என்னுடைய கஷ்டம் மாறல, என் பிரச்சனை மாறல, என்னுடைய போராட்டம் மாறல, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அப்படித்தானே? என்ன காரணம்? முதல்ல நீ தேவனை தேடு. இங்கே இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய பொண்டாட்டிகிட்ட அடிக்கடி சொல்லுவாராம், நீ என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ முதல்ல ஜெபம் பண்ணு, நீ கடவுளை தேடு, தேவன் உனக்கு எல்லாம் நல்லபடியாக செய்வார். ஒருவேளை நீ விரும்புகிறபடி நான் பாவம் செய்தால் நீ ஜெபிக்கிற தேவன் என்னை தண்டிப்பார். எனக்கு உண்மையிலே அது நெத்தி அடியில் அடித்த மாதிரி இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு அந்த மனுஷன், உண்மையாக சொல்கிறேன், 100% தேவனோட இல்லை. அவர் அவருடைய வாழ்க்கைக்காக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், வெளி தேசங்களில் கடந்து போகக்கூடிய ஒருவர். அவரால் ஒழுங்காக ஜெபிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. எனக்கு நன்றாக தெரியும், ஏனென்றால் நானும் அந்த அனுபவத்திலிருந்து வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறார் தன்னுடைய மனைவியை பார்த்து, என்னை குறித்து நீ கேள்வி கேட்காதே, என்னை குறித்து நீ யோசிக்காதே, நீ பாவத்தில் விழாதே, முதலில் நீ உன் தேவனிடத்தில் போய் ஜெபி. தேவன் நான் தவறானவனாக இருந்தால் என்னை தண்டிப்பார், என்னை திருத்துவார். இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் யேசுவா. அவருக்கு மனைவியினுடைய பார்வையில் புருஷன் சரியில்லைன்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த புருஷனுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த மனைவிக்கு இல்லை. பிரைஸ் யேசுவா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எஸ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க விசுவாசின்னா என்னன்னு தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தையை நீங்க முதல்ல நம்பணும். நீங்க நம்பாம அடுத்தவங்கிட்ட போய் நீ அதை செய்ய, நீ இதை செய்யன்னு சொல்லாத. அதான் சொல்றேன், முக்கியமா பிரசங்கம் பண்ணாத. ஏன்னா பண்ணுனா பிசாசு உன்னோடு கூட இருந்து அவனுடைய ஆலோசனைகளை அது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதான் உண்மை. ஏன்னா அதுல நீங்க பாவம் செய்கிற போது அந்த பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க முதல்ல உங்களை தயார்படுத்துங்க. நாம் வேண்டி விரும்பி உங்களிடத்தில் கேட்பது இதுவே, பரிசுத்த ஆவிக்கு உள்ளாக வேதவசனத்தை பிரசங்கிங்க. அப்ப நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் எந்த ஆலோசனை சொன்னாலும் அது பிசாசுக்குரியதாக இருக்கும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை சத்துரு வஞ்சித்திருந்தால் நான் பிசாசுடைய கிரியை தான் உங்களிடத்திலே சொல்வேனே தவிர தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் உங்களிடத்தில் சொல்ல முடியாது. பிரைஸ் யேசுவா. ஆனபடியினால் தயவு செய்து நீங்கள் முதல் திருந்தாத பட்சத்தில் மற்றவர்களை திருத்த நீங்கள் பார்க்காதீர்கள். நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. இதுதான் வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுடுங்க. நான் குணப்பட்ட பின்பு அடுத்தவனை குணப்படுத்தி அவனை நான் ஸ்திரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் பாவத்தை வைத்துக்கொண்டு, என்னிடத்தில் பிசாசை வைத்துக்கொண்டு, என்னிடத்தில் போராட்டத்தை வைத்துக்கொண்டு நான் அடுத்தவனுக்கு ஞானத்தை புகட்டுவேன். ஆனால் அது எப்படி ஆகிலும் மறைமுகமாக பிசாசு அவனிடத்தில் கிரியை செய்ய கடந்து போவான். இதுதான் உண்மை. ஆனபடியினால் சத்தியத்திற்குள் கடந்து வந்திருக்கிற நீங்கள், சத்தியத்தை கேட்கிற நீங்கள், சத்தியத்தை விசுவாசிக்கிற நீங்கள், சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் முதல்ல சத்தியத்தை நீங்க அறிஞ்சு சத்தியத்துக்குள் வாழுங்கள். அதற்கு பின்பு சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசிங்க யாக்கோபினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை.
தேவனிடத்தில் சேருங்கள், ஆமென். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஆமென். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஏன் இருமனம் சொன்னாரு? நல்ல எண்ணங்கள் நம்மிடத்தில் உள்ளான மனுஷன் சொல்லுகிறான், புறம்பான மனுஷன் கெட்ட காரியங்களுக்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறான். வார்த்தைகள் கெட்ட காரியங்களுடைய ஊடாய் கடந்து போகிறது, சந்தேகத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறது, பிசாசனுடைய ஊடாய் கடந்து போகிறது, விக்கிரகத்தினுடைய கிரியையினுடைய ஊடாய் கடந்து போகிறது. அப்ப இரண்டு மனம் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய காரியத்தை உள்ளான மனுஷன் உள்ளிருந்து சொல்லுவான், செய்ய மாட்டோம். ஆனால் புறம்பான மனுஷன் ஒரு காரியத்தை செய்வான், அதையே செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளான மனுஷனுக்கு கட்டுப்படுவதில்லை, மாம்சத்துடைய கிரியைகளுக்கு மட்டும் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் இருமனம். இந்த இருமனத்திலிருந்து நீங்களும் நான் என்ன செய்யணும்? வெளியே வரணும். இந்த இருமனம் சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இருமனமாய் பேசுவது. யாக்கோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருமனத்தில் நிலைத்து நிற்பவன். ஏசாயாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 15, 16 வசனம் சொல்லுகிறது, தீமை செய்தலை விட்டு ஓயாதிருப்பது. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, இடரல் உண்டாக்குகிறது. உன்னுடைய வார்த்தைகளில் அநேகருக்கு இடரல் உண்டாக்குகிறது. இது இருமனம். இரண்டு கிரியைகளை செய்கிறது உன்னுடைய உள்ளான மனசு, உன்னுடைய வாயின் வார்த்தை. அல்லேலூயா. அப்ப முதல்ல நான் திருந்தணும். நான் திருந்தாம அடுத்தவங்களுக்கு திருந்துங்கள் என்று சொல்ல முடியாது. நான் சொல்வதை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்னில் யார் கிரியை செய்கிறார்களோ அவர்தான் வெளிப்படுவார். அல்லேலூயா. அவருடைய கிரியை தான் என் மூலமாய் வெளிப்படும். அப்படி வெளிப்படுவது, எனக்குள் யார் இருக்கிறார், தேவாதி தேவன் இருப்பாரானால் அவருடைய வல்லமை வெளிப்படும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னில் இருப்பானால் அவனுடைய வல்லமை வெளிப்படும். இப்ப நான் யாருடைய வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்? அதுக்காக தான் சொல்றாரு, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நாம தயாரா? நம்முடைய வாயின் வார்த்தையை பரிசுத்தப்படுத்துறது தயாரா? கையின் கிரியைகள், சரீரத்தின் அவயங்களின் கிரியைகள், மாம்சத்தினுடைய இச்சைகளுடைய கிரியைகளை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு தயாரா? அல்லேலூயா. இப்ப சங்கீதத்தை வாசிங்க, 16வது அதிகாரம் 8வது வசனம், 16:8. யாவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆமென். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எங்க இருக்கிறார்? இப்போ இதான் கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறாரா? எத்தனை பேரோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென். நம்ம நிறைய பேர் நினைச்சு பார்க்கறது உண்டு, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் போகிறேன், தேவன் தான் எங்கூட இருக்கிறார். அவனுடைய கிரியைகள் அது பொல்லாததாக இருக்கிறபடியினால் நீ சபைக்கு போய் பிரயோஜனம் இல்லை, வேதத்தை வாசித்து பிரயோஜனம் இல்லை, ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல நமக்கு ஒன்று தெரியணும், நான் முதல்ல மாறணும். என்னுடைய தொப்புள் கொடி உறவு அறுக்கப்பட்டால் ஒழிய நான் உயிரோடு வாழ முடியாது, ஜீவன் எனக்குள் நிற்காது. தொப்புள் கொடி அறுக்கப்பட்டால் மட்டுமே ஜீவனோடு வாழ முடியும். இல்லை என்றால் தாய் அல்லது பிள்ளை இறந்துவிடும். பிரைசியாசுவா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விட்டு வந்த குணத்தை, விட்டு வந்த தேவனை, விட்டு வந்த பாரம்பரியத்தை, விட்டு வந்த அக்கிரமத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் விடுவதில்லை. அல்லேலூயா. சத்தியம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய பழைய துர்க்கணங்களை விட்டுவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல் நீ மாற வேண்டுமா? ஞானஸ்நானத்தின் மூலமாக பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நீ புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறாய். ஆகிருக்கிறியா? இல்லையே, புது சிருஷ்டி ஆகலையே. அப்புறம் எப்படி தேவன் உன்னுடைய பட்சத்தில் இருப்பார்? ஆமென். தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, தேவன் உன்னுடைய வலது பாரிசத்தில் இருப்பாரே ஆனால் உனக்கு விரோதமாய் சத்துரு கொடி உயர்த்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 109வது சங்கீதம் 31வது வசனத்தை வாசிக்கிற போது,
ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று ஆமென். எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். பாத்தீங்களா? அப்ப வலது பக்கத்தில் உனக்கு யார் இருக்கிறான்ற கேள்வி வேணும். கழிஞ்ச நாட்களில் வேதபாட வகுப்பில் நம்ம சொன்னது போல வலது பக்கத்தில் தேவதூதன் இருக்கிறார், உன்னை காக்கும்படி இருப்பாரா? பாவிக்கு எப்படி இருப்பார்? பிசாசு பிடிச்சவனுக்கு எப்படி இருப்பார்? அக்கிரம சிந்தை உள்ளவனுடைய பக்கத்தில் யார் இருப்பா? தேவன் இருக்க மாட்டார், தேவதூதன் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வலது பட்சத்தில், உன்னுடைய வலது பக்கத்தில் யாவாகிய யெகோவா மேசியா இருப்பாரே, ஆனால் நீ விடுவிக்கப்படுவாய். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் தெரியும், அந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. சகரியாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். ஆமென். அவன் யாவுடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஹலோ, இப்பதான் வாசித்துட்டு இருந்தீங்க, உன்னை பாதுகாக்க உன்னுடைய சத்துருக்களை வீழ்த்த உன் பக்கத்தில் தேவன் நிற்பார் என்று. இப்ப யோசுவாவுடைய வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பான். காரணம் என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருந்தபடினால், வஸ்திரம் என்பது இதல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய சரீரம் தான் வஸ்திரம். அது பட்டரித்து போய்விடும், அப்படிப்பட்ட வஸ்திரம். அந்த வஸ்திரம் அழுக்காய் இருந்தபடினால் அவனுடைய வலது பாரிசத்தில் அவனுக்கு விரோதம் செய்யும்படி சாத்தான் அவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வலது பக்கத்தில் தேவன் நிற்பார். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மக்கள் மத்தியில் சாத்தான் நிற்பான், துரோகம் விரோதம் பண்ணும்படியாக. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய வலது பக்கத்திலும் தேவன் நிற்க மாட்டார், எல்லாருடைய வலது பக்கத்திலும் சாத்தான் நிற்க மாட்டான். நாம் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். யாருடைய பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான், யாருடைய பக்கத்தில் யார் நிற்கிறார் என்கிற அறிவு முக்கியம். பாவம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு நிற்கிறவர்கள் பக்கத்தில் யாவாகிய யெகோவா மேசியா நிற்பார். பாவத்தோடு நிற்கிறவன் பக்கத்தில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் நிற்பான், அவனுக்கு துரோகம் செய்யும்படி. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, என் பக்கத்தில் யார் இருக்கிறா? எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த கடன் தொல்லை? எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு ஏன் இந்த பிசாசு போராட்டம்? பதில் தேடுங்க. உன் பக்கத்தில் யார் இருக்கிறார் என்பது உனக்கு புரியும். அல்லேலூயா. இதுக்காக தான் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவாவை பார்த்து ஒரு சத்தம் உண்டாகிறது. 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவை அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஆமென். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவரை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இப்ப என்ன அப்படின்னா, வலது பக்கத்தில் இருக்கிற சாத்தான் உன்னை விட்டு மாற வேண்டுமானால் நீ தரித்திருக்கிற உன்னுடைய வஸ்திரமாகிய உன்னுடைய மாம்சம் அழுக்கை களைந்து போடக்கூடியதாக மாற வேண்டும். பாவத்தை களைந்து போடக்கூடியதாக மாற வேண்டும். பாவத்திற்கு காரணமாக இருக்கிற சாத்தானுக்கு காரணமாக இருக்கிற பாவத்தையும் நீ அப்புறப்படுத்தணும். அப்பதான் வலது பக்கத்தில் நிற்கும் சாத்தான் உன்னை விட்டு கடந்து போவான். அவன் கடந்து போனால் சர்வ வல்லமையுள்ள யா உன்னுடைய வலது பக்கத்தில் நிற்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சாத்தான் யோசுவாவினுடைய வலது பக்கத்தில் நிற்கிறான். எதுக்கு? அவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணும்படி. அப்ப சத்தத்தை கேட்கிற தேவஜனம், நீ பாவத்தோடு இருந்தால், பாவம் உன்னை மேற்கொண்டு கொண்டிருந்தால், உன்னுடைய வலது பக்கத்தில் யார் இருப்பா? கேள்விக்கான பதிலை நீயே தெரிந்து கொள். அல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓய்ந்து நீ பரிசுத்தமாக்கப்பட்டால் பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்பது உறுதி. நீ பாவத்தை விட்டு மாறவில்லை, பாரம்பரியத்தை விட்டு மாறவில்லை, பிசாசை விட்டு மாறவில்லை, உபத்திரவங்களை விட்டு மாறவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வலது பக்கத்தில் உனக்கு இன்னும் துரோகம் செய்யும்படி, இன்னும் உனக்கு அநியாயம் செய்யும்படி சாத்தான் நின்று கொண்டிருப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்திற்குள் ஆழமாக பதிய வேண்டும். ஏன் என்னுடைய சரீரத்தில்
பிசாசு போராடுகிறான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை? ரிஷியாசுவா அல்லேலூயா. நான் கழிந்த நாளில் பஞ்சத்தை குறித்து வேதத்தில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். பஞ்சத்து நிமித்தமாக, கஷ்டத்தின் நிமித்தமாக வருகிற கடன் தொல்லைகள் நிமித்தம் ஏன் வருகிறது என்று சொன்னால், அங்கே தேவன் இல்லையாம். தேவன் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருமாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக அதுக்குள்ளால கடந்து போக வேண்டிய ஒரு நாள் வரும். அல்லேலூயா. எனக்கு உண்மையிலேயே அது வித்தியாசமாக இருந்துச்சு. கடன் பிரச்சனை பிசாசுனால வருது. கடன் பிரச்சனை உனக்குள்ள இருக்கிற அந்நிய அக்கினிகளினால் வருது. சிலர் சொல்லுவாங்க, எப்படி இந்த கடன் வந்து எனக்கு தெரியல, வருமானம் வருது ஆனால் கடன் போக மாட்டேங்குது, என்ன காரணம்? நான் அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். கடன் பிரச்சனையின் மூலமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போகிறேனே தவிர எனக்கு விடுதலை இல்லை. ஏன்? பிசாசு இன்னும் அனுமதிக்கல. நீ பிசாசு கூட வாழ்ந்துட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி பிசாசு உனக்கு சந்தோஷத்தை தரும்? எப்படி உனக்கு விடுதலை தரும்? அப்போ நீ பிசாசை விட்டு வெளியில் வரணும். உன்னுடைய கடன் பிரச்சனை மாற, நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முதல்ல தேவனை உறுதியாக பிடிக்கணும். முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பட்டா உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும். அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னை சும்மா விட மாட்டார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப சொல்றார் பாருங்க, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, ஆமென், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட அந்நிய அக்கினி போகலையே. உள்ள வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, வேதத்தை கையில் எடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா சத்துரு இன்னும் நம்மை விட்டு போக மாட்டேன்றான். ஏன்? அவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்கிறபடினால். விக்கிரகத்தினுடைய கிரியைகளை மாற்றின பிறகுதான் வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். நாம் அநேகர் வஸ்திரத்தை மாற்ற பார்க்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்படணும். எப்படி? நான் எப்படி பாவத்தை விட முடியும்? பாவம் செய்ய தூண்டுகிறவன் எனக்குள்ளே இருக்கிற போது நான் எப்படி பாவத்தை விட முடியும்? அந்த ஞானம் நம்மிடத்தில் இல்லை, அந்த அறிவு நம்மிடத்தில் இல்லை. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் என்னை வஞ்சிக்கிற, எனக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை சத்துருக்களையும் நான் என்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு பின்பு என்னுடைய சரீரமாகி என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தப்படுத்த பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நம்மகிட்ட இல்லை. ஆமென். தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு சகல பிரச்சனைகளை மாற்ற என் தேவன் வல்லமையுள்ள தேவன். ஏன்னா பிசாசின் கிரியையிலிருந்து நம்ம வெளிப்படணும், கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடணும், அந்நிய அக்கினியிலிருந்து நம்ம விடுபடணும்னா பரலோகத்தின் தேவன் சொல்றார், அவரை தேடுகிற பிள்ளைகள் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். சொன்னாரா இல்லையா? நான் அந்த வசனத்தை நம்புறேன். அப்ப நீ பிசாசினால் பீடிக்கப்பட மாட்டாய் என்றால் நாம பிசாசு விட்டு வெளியில போகணும். நாம முயற்சி பண்ணணுங்க. நாம முயற்சி பண்றோமான்னு கேட்டா இல்லையே. 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 3வது நாள் பிசாசு கூட உட்கார்ந்து குசலம் பாடிட்டு இருப்போம், அவர் நம்ம கூட உட்கார்ந்து படுத்துட்டு இருப்பார். இதான் உண்மை. 2 நாள் துரத்திடுவோம். ஏ பிசாசே போ போ போ, வராத வராத வராத, நான் தேவனுடைய பிள்ளை, உன்னை காட்டல நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தின் வல்லமைக்காய் உனக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 3வது நாள் சொல்றோம், பிசாசே எனக்கு ஆசையா தான் இருக்குது, வா பார்த்துக்கோ. ஜெபம் போச்சு. என்ன பண்றது? இந்த துர்க்கிரியையிலிருந்து நீ வெளியில வரணும். இல்லை அப்படின்னா நீ விடுதலை ஆக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரலோகத்தின் தேவன் சொல்றார், உன்னிட்ட இருக்கிற அந்நிய அக்கினிகளை, அந்நிய கிரியைகளை மாற்றி விட்டு தான் வஸ்திரத்தை மாற்ற சொன்னார். இப்ப பாருங்க, ரூத்துனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. ஆமென். அல்லேலூயா. வஸ்திரம் மாற்றது சும்மா இல்லை.
வஸ்திரம் மாற்றுறதுன்றது, அதாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்குகள் மாற வேண்டும், பாவங்கள் மாற வேண்டும் என்பது சும்மா போகாது. அது என்ன செய்யணுமா? முதல்ல ஞானஸ்நானமாகிய குளியல் உனக்கு வேண்டும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் உனக்கு வேண்டும். ஒன்று தெரிஞ்சுடுங்க, இங்கே அதுக்கு நமக்கு எதிர்மாறாவாக இருக்குது. நம்ம மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு கொஞ்சம் எதிர்மாறலாக இருக்கும். முதல்ல போய் எண்ணெய் தேய்ப்போம், ரெண்டாவது குளிப்போம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல குளிப்பாங்க, ரெண்டாவது எண்ணெய் தேய்ப்பாங்க. ஆனால் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இது ஒருவேளை உலக காரியமாக இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், குளித்து எண்ணெய் பூசி அதுக்கு பின்னாடி வஸ்திரம் மாற்றணும். அல்லேலூயா, நல்லா புரியுது. அப்போ ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அனால்டிங் பவர் எனக்குள் கடந்து வந்த பின்பு என்னுடைய சரீரமாகிய வஸ்திரத்தை நான் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆனா இங்க நிறைய வஸ்திரங்கள் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதை. வஸ்திரம் என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக் கொள்வது அல்ல. வேதம் சொல்லுகிறபடி சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 109வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. இப்போ வஸ்திரம் ஒன்று இருக்குது, மூடுதல். எதுக்கு? குளிர் நேரத்தில் மூடுறதுக்கு ஒரு வஸ்திரம். ரெண்டாவது ஒரு வஸ்திரம், யோபனுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். ஆமென். இப்ப பொட்டரிக்கிற வஸ்திரம் நல்லா புரிஞ்சுடுங்க. அப்புறம் செப்பரியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், யாவுடைய யாகத்தின் நாளிலே ஆமென், நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். இப்ப நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப 3 வஸ்திரத்தை பார்த்தீங்க. என்ன வஸ்திரம்? மூடுகிற வஸ்திரம், பொட்டரிக்கிற வஸ்திரம், ஆயல் வெளிநாட்டு வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை எல்லாம் ஒன்று எடுக்க சொல்றது. ஒன்னு எடுக்க சொல்லுகிற வஸ்திரம் எது அப்படின்னா சங்கீதம் 45:8, தந்தத்தினால் செய்த அரமனையில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களை எல்லாம் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கு. இப்ப வாசனை உள்ள வஸ்திரம் வேணும். இரண்டாவது வஸ்திரம் ஏசாயாவுடைய புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரம். இரண்டாவது நல்லா புரிஞ்சுடுங்க. ஒன்னாவது வாசனை உள்ள வஸ்திரம், இரண்டாவது அலங்கார வஸ்திரம், மூணாவது ஏசாயாவுடைய புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்தில், யாவுக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை. இப்போ மூணாவது வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இப்போ மத்தேயு 22:11 கல்யாண வஸ்திரம். ஆக நீ உடுத்துக்கொள்ள வேண்டிய வஸ்திரம் வாசனை வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம். இந்த 4 வஸ்திரத்தில் எதையாவது ஒன்றை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வஸ்திரத்தை மாற்றிட்டோம். எப்படி மாத்திரம் அப்படின்னா மூடுகிற வஸ்திரத்தை தேடுறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மூடுகிற வஸ்திரம், சுட்டரிக்கிற வஸ்திரம், அந்த பொட்டரிக்கிற வஸ்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு வஸ்திரம். இந்த 3 வஸ்திரத்தை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுடுங்க தயவு செய்து. நீங்க தேடுற வஸ்திரம் என் தேவனுக்கு பிரியம் இல்லை. அவர் சொல்ற அந்த 4 வஸ்திரத்தில் ஏதாவது ஒரு வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப 4 வஸ்திரம் உனக்கு அவசரம். ஆனா முதல்ல நீ ஒரு வஸ்திரத்தை நீ என்ன செய்யணும்? உடுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் உன்னிடத்தில் தேடுகிறார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் யாவின் பார்வைக்கு பொல்லாப்பாந்தை செய்தார்கள். அவர்கள் யாவின் பார்வைக்கு பொல்லாப்பாந்தை செய்தபடியால் யா எக்லோன் என்னும் மோபாவின் ராஜாவே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்கம். வேதம் என்ன சொல்லுது? பொல்லாப்பானதை செய்தபடியினால் உன்னை சத்துருவுக்கு கையில் கொடுக்க போறார். இதுதான் உண்மை. இதை நீங்க சரியா புரியணும் தயவு செய்து. ஏன் எனக்கு பொல்லாப்பு? நீ தேவனுக்கு ஏதோ ஒரு வகையில் பொல்லாப்பு செய்திருக்கிறாய். ஏதோ ஒரு வகையில் தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய். ஏதோ ஒரு வகையில் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீ செய்யாமல் இருக்கிறாய். அதனால உன்னை என்ன செய்கிறார் அப்படின்னா
உன்னுடைய சத்துரு கையில் கொடுக்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் என்னால் உண்டான கூட்டம் அல்ல என்று சொன்னார். இப்போ சொல்றார், நீ சரியில்லை அப்படின்னா உன்னை நான் உன் சத்துரு கையில் கொடுத்துருவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அநேகர் சத்துருவாகிய பணம், சத்துருவாகிய மாம்ச இச்சை, சத்துருவாகிய பிசாசு, சத்துருவாகிய அதிகாரிகள் அத்தனை பேர்கிட்ட அடங்கி போறோமே தவிர யெகோவா மேசியாவுடைய நாமத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல. தேவனை தேடுற நேரத்தில் பணத்துக்கு வேண்டி ஓடுவோம், அதிகாரிக்கு வேண்டி ஓடுவோம், பாவத்துக்கு வேண்டி ஓடுவோம், பாரம்பரியத்துக்கு வேண்டி ஓடுவோம், பிசாசுக்கு வேண்டி ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி தேவன் உனக்கு நியாயம் செய்வார்? ஆராதிக்க வேண்டிய நேரத்தில், தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில், யெகோவா மேசியாவுடைய பாடுகளை நினைக்க வேண்டிய நேரத்தில் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கிற உன்னை விட்டுருவாரா? உனக்கு சும்மா கொடுத்துருவாரா? பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. இன்றைக்கு என்னை பரலோகத்தின் தேவன் நடத்துவதற்கு காரணம், நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதை நான் இன்னும் அதிகமாக விரும்புகிறேன். எனக்கு அப்படி ஒரு ஆசை. எனக்கு இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காரணும். தேவனை நான் இன்னும் அதிகமாய் தேட தேட எனக்கு அவர் விரும்புகிறதை கொடுத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றதை சரியா புரிஞ்சுக்கங்க. தேவ சமூகத்தில் நீ எப்படி இருக்கிறேன்றது தேவன் பார்க்கிறார். அவர் பரிசுத்தர். பரிசுத்தருக்கு முன்னாடி நீ பாவத்தோடு வந்திருந்தேன்னா உனக்கு பலன் இல்லை. அநியாயத்தோடு வந்திருந்தேன்னா பலன் இல்லை. விக்கிரக கிரியையோடு வந்திருந்தேன்னா பலன் இல்லை. பழைய காரியங்கள் உன்னிடத்தில் இருக்குன்னா பலன் இல்லை. இன்னைக்கு நீ பரிசுத்தமாக்குறதுக்கு தயாரா இருக்கிறியா? தயாரா இருப்பியா? உடனே இப்ப சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பாவத்தோடு இருந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு வலது பக்கத்தில் நீர் கடந்து வரணும், என் சத்துருவுக்கு விரோதமாய் நீர் கிரியை செய்ய வரணும் அப்பா, அதனால என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆனால் நாளைக்கு இந்த பாவத்தை தான் செய்வேன். 24 மணி நேரத்திற்குள் நாம் விடுகிறேன் என்று சொன்ன பாவத்தை மறுபடி செய்ய தயாராவோம். ஏன்? தேவனுடைய வல்லமையை நாம் தரிக்கவில்லை, தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெறவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்னிடத்தில் இல்லை. ஆனபடியினால் பாவ கிரியைகளுக்குள் தைரியமாய் கடந்து போகிறேன். செஞ்ச பிறகு அங்கே இருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன், பாவத்தை செஞ்ச பிறகு ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே எண்ணம் வருது. ஏன் செய்யறதுக்கு முன்னாடி வரல? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் அந்த எண்ணம் வரல? யோசிக்கணும். அல்லேலூயா. எண்ணுகின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி, பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, சரீரத்தினுடைய சகல கிரியைகளாக இருந்தாலும் சரி, செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ பாவம் செஞ்சுக்கிட்டேன், செஞ்சிருக்க கூடாதே, ஏன் இப்படி செஞ்சுட்டேன், என்ன பிரயோஜனம், செஞ்சு முடிச்சாச்சே. பிரைஸ் யேசுவா. தேவனுடைய சத்தத்தின் வல்லமை உனக்குள் கடந்து வர வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளுக்கு அல்ல, அண்ட சராசரியை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நீ சரியாக இருக்கணும். தேவனை மறந்த காரியம், ஆராதனைக்கு தடை, உபவாசிப்பதற்கு தடை, ஜெபிப்பதற்கு தடை, தூக்கத்தை வெறுப்பதற்கு தடை. எப்படி தேவன் உனக்கு கிரியை செய்வார்? உறக்கம். என் தேவனுக்கும் நாளைக்கும் சம்பந்தம் இல்லை. என் தேவன் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஆனா நம்ம சொல்லுவோம், நாளையிலிருந்து ஜெபம் பண்ணுவேன், நாளையிலிருந்து உபவாசம் இருப்பேன், நாளையிலிருந்து பைபிள் படிப்பேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் விரும்புகிறது இப்ப இந்த மணி நேரம் என்ன செய்ய போற? பிரைஸ் யேசுவா. இந்த மணி நேரத்தில் நீ செய்ய விரும்புவது என்ன தெரியாது. இப்ப எப்படிங்க, நான் நாளையிலிருந்து சரியாயிருவேன். உன்னிட்ட இப்பவே பிசாசு வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 6லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கிற போது, சாலமோனுக்கு விரோதமாக பரலோகத்தின் தேவன் சாலமோன் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் சாலமோனுக்கு விரோதமாக, யாரு சாலமோன் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் ராஜாவாக மாற்றப்பட்டவன், தப்பு பண்ண போது 3 எதிரியை உருவாக்கினார். ஒன்னை விட்டுருவாருன்னு நினைச்சுக்கிறேன்ல, சும்மா விளையாடலாம். சாலமோனுக்கே அக்கதியானால் உனக்கும் எனக்கு எக்கதி. வாசி, சாலமோனுடைய விஷயத்துக்கு வந்துரும். பிரைஸ் யேசுவா. இப்ப 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி.
யா ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்த ராஜகுலமானவன். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எதிரி, இரண்டாவது எதிரி. 23 எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26 மூணாவது விரோதியை பாப்போம். சேராதா ஊரிலுள்ள எப்பிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். யோசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ராஜான்னு தெரியுமா சாலமோன்? எவ்வளவு பெரிய ஞானவான் தெரியுமா சாலமோன்? சொற்ப மதீனத்தினால் கெட்டு போனவனுக்கு 3 எதிரிகளை பரலோகத்தின் தேவன் அனுமதித்தார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், சின்ன தப்பு தானே பண்றேன், பெரிய தப்பு தானே பண்றேன். நிஸ்சாரம் இல்ல, நினப்பு பிளப்ப கெடுத்துரும். சொற்ப மதீனத்தினால் தேவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றி ஞானத்தில் சிறந்தவராக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட சாலமோனுக்கு விரோதமாக 3 எதிரிகளை உருவாக்கி சாலமோனை இல்லாமலாக்கினார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார், மறந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி நீதிமொழியின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை. ஒருவனுடைய வழி யாவுக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். எப்படி பாத்தீங்களா? தேவன் எப்படிப்பட்டவர்? உன் வழி தேவனுக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்களை சமாதானம் பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 23:5 வாசித்தீங்கன்னா, என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை? நாம் தேவனுக்கு பிரியமா இல்லை. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்கள் அத்தனை பேரும் இல்லாமற் போவார்கள். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனே நமக்கு சத்துருக்களை உருவாக்குவார். அல்லேலூயா. யாத்ராகமத்துடைய புத்தகம் 35வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை யாவுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்ன அப்படின்னா, ஆவியின் ஏவுதல் யார்கிட்ட இருக்கோ அவனுடைய வேலைகளுக்கு தக்க கூலியை பெறும்படிக்கு அவனுக்கு பரலோகத்தின் தேவன் அபிஷேகத்தை அனுப்பி அவனை சுகப்படுத்தி அவனை குணமாக்கி அவனை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவன் என்பதை மறந்து விடாதே. நாம நம்ம விருப்பத்தை முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு தேவன்கிட்ட போய் ஆண்டவரே நீ இதை செய்யலைன்னு சொன்னா, போட உனக்கு எனக்கு என்ன சொந்தம் இதுதான் கேட்பார். உனக்கு ஒன்னு நான் அழைச்சேன், ஆனால் என் பேச்சை கேட்குறியா? நீ மனுஷனுடைய பேச்சை கேட்டுட்டு வாடிட்டு இருக்கிற, உனக்கு நான் என்ன செய்வேன்? போகிற போக்கில் எல்லாம் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும், அடிமைத்தனம் கடந்து தான் வரும். அல்லேலூயா. இப்போ அதில் 22வது வசனத்தை வாசிங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ 25ல் ஞானமுள்ள ஸ்திரீ, 26ல் இருதய ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீ, 29ல் இருதயத்தின் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவங்க இவங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? 22, 25, 26, 29 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்ப 35வது அதிகாரம் 30லேருந்து 35 வரைக்கும் வாசித்து முடிச்சிரும். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெசபேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்யவும். வேலை செய்யறதற்கு எப்படி? ஏன் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல என்றதுக்கு இங்கதான் இருக்குது. வாஸ்து முடிச்சிருங்க. ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகசாமான குமாரனாகிய அகலியாபின் இருதயத்திலும் பொதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலைகளையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறவர்களுக்கு நிறைவேற்றும் சகலவிதமான வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். போதும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உன் வேலை, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், உனக்கு இருக்கிற சத்துருடைய கிரியைகள் மாற வேண்டுமானால், தேவ ஞானம், தேவ அறிவு, பரிசுத்த ஆவியினால் உனக்கு வரணும். இல்லைன்னா முடியாது. அதான் முதல்ல சொன்னேன்,
மனப்பூர்வமுள்ள ஸ்திரீயாக நீ மாறணும். கொடுக்கிறதுக்கு ஞான இருதயமுள்ள ஸ்திரீயாக நீ மாறணும். கற்றுக்கொள்வதற்கு இருதய ஞானம் எழுப்புதல் அடைந்த ஸ்திரீயாக நீ மாறணும். எழும்பி பிரகாசிப்பதற்கு இருதயத்தில் உற்சாகமுள்ள ஸ்திரீயாக மாறணும். தேவனை ஆராதிப்பதற்கு. இது இல்லாம உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். எப்படி? சும்மா நமக்கு தோன்ற பிரகாரமாக தேவ சமூகத்தில் கடந்து போனால் எதுவும் கிடைக்காது. தேவனுடைய சித்தத்தின்படி கடந்து போனால் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா லூக்காவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்றாரு, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு தேவ ஞானத்தோடு தேவ கிருபையில அது வளர ஆரம்பித்ததாம். நீங்கள் அதே மாதிரி வளரணும். வளரும் போது பரலோகத்தின் தேவன் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.